நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிடத்தில் பண்ணக்கூடிய நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முறைப்படி நீங்கள் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பட்டர் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக. இந்த உருகி வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த தக்காளி நான் வந்துட்டு ஒரு தக்காளிங்க, சின்ன தக்காளி தான், ரொம்ப பெரிய தக்காளியில் இல்லை, ஒரு நார்மலான ஒரு தக்காளி. அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்தா அந்த தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து சாப்பிட்டு கொடுக்கும். அதனால் பாருங்கள், இந்த உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்துட்டு வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்துட்டு இவ்வளோதான்னு அப்படிலாம் இல்லை. நான் ஒரு 300 மில்லிகிராம் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு மேகி பாக்கெட்டு போட்டிருக்கேங்க. ஒரே ஒரு மேகி தான் வச்சு செய்ய போகிறேன். இது தாராளமாக 2 பேருக்கு வந்துட்டு தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ வந்துட்டு இந்த மேகி இதோடு சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு பேபிகார்ன் இருக்கு இல்லையா, அந்த பேபிகார்ன் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தது இதோடு சேர்த்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த நூடுல்ஸ் ஓரளவு வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த நூடுல்ஸுக்குள்ளேயே வந்துட்டு மேகி நூடுல்ஸ்லேயே ஒரு பாக்கெட்டில் வந்து மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது மாதிரி மேகி வந்துட்டு மசாலா, மேஜிக் மசாலான்னு சொல்லிட்டு இப்போ தனியாக கிடைக்குதுங்க. இந்த மாதிரி பாக்கெட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பாக்கெட் வந்துட்டு ஒரு பாக்கெட் இதில் வந்து கட் பண்ணி சேர்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்குங்க. டேஸ்ட் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும் இது சேர்த்து செய்கிறது. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் வந்து வெந்து வந்துருச்சு. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி செய்கிறது. இப்போ வந்து நம்ம சீஸ் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்லைஸ் சீஸ் ஒன்று வந்து சேர்த்துருக்கேங்க. இவ்வளவு தாங்க, செம்ம டேஸ்டியாக, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக உங்களுக்கு வந்துட்டு மேகி நூடுல்ஸ் வந்துட்டு செஞ்சாச்சுங்க. இதே முறைப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.